சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஏங்க, நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பணம் வேணுங்க. பணம் எதுக்கு? நான் கொஞ்சம் வெளியே போகணுங்க. உனக்கு ஏதாவது வேணா அப்பா அம்மாட்ட கேட்க வேண்டியதானே? ஆமாம்மா, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன். இல்லைங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. அத்தைக்கு எதுக்கு அலைச்சல், நானே வாங்கிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொடுக்குறீங்களா? நீ இப்பதான் கல்யாணம் நடத்தி இங்க வந்திருக்க. இங்க இருக்கிற இடம் கூட சரியா உனக்கு தெரியாது. எங்கேயா போய் தொலைஞ்சு போயிடாத. உனக்கு ஏதாவது வேணும்னா அப்பா அம்மாட்ட கேளு, இல்லனா என் தங்கச்சி ராமிட்ட கேளு, அவளே வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அம்மா, அணுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்துறீங்களா? சரிப்பா. நான் போயிட்டு வரேன் அனு. ஓகேங்க. அனுமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. அனுக்கா, என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்க்கா. நாளைக்கு தான் லாஸ்ட் நாள். உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்களேன். பெரியம்மாட்ட ஏற்கனவே கடன் வாங்கிட்டேன், இன்னும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இந்த அக்காட்ட என்னத்த சொல்றது, உங்க நிலைமையும் என் நிலைமையும் இந்த வீட்டில் ஒன்று தானு. இவங்க கூட பார்க்குற வேலைக்கு சம்பளம் வாங்குறாங்க, என்கிட்ட சம்பளமும் இல்லை, ஒன்றும் இல்லை. மருமகங்கிற பட்ட பேர் மட்டும்தான் இருக்கு, பேரு மருமக. ஆனால் ரியாலிட்டி ஒரு பேச்சக்காரி மாதிரி இருக்கு. கையில் ஒத்த ரூபாய் இல்லை. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சா கூட காசு இல்லை. என்ன பண்ணுறது?